Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணுற ஈஸின் அண்ட் ஈஸ் அவுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பேசிக்கான டுட்டோரியல் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறது இது வந்து சும்மா ப்ளகின்ஸ் பேனல் நான் யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி இந்த வீடியோவில் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம அட்வான்ஸ்டாக போகும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நார்மலாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட பேனல் இப்படி தான் இருக்கும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் 2021 வெர்ஷன் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் சிசியில் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கனாலும் ஒரு சேமாக தான் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் மட்டும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போது நியூ காம்போசிஷன் கொடுத்துட்டு நான் வந்து அந்த காம்ப் நேம் வந்து அனிமேஷன் கொடுக்குறேன். அதோட வித்து வந்து 1920, ஹைட் வந்து 1080 வச்சுக்கிறேன். ஏன்னா இதுதான் ஃபுல் ஹெச்டி சைஸ். ஃப்ரேம் ரேட் 24 வச்சுருக்கேன். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நான் 15 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, 5 செகண்ட்ஸ் ஓகே. இந்த வீடியோவுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஒயிட் வச்சுருக்கேன். செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நம்மளுக்கு ஒரு புதுசாக காம்ப் க்ரியேட் ஆகிடும். காம்ப்ன்றது என்னதுன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்க ஒரு குரூப் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது இது வந்து ஹோம் பட்டன், இது செலெக்ஷன் பட்டன், இது ஹேண்ட் டூல். இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரெக்டாங்கிள், ரவுண்டட் ரெக்டாங்கிள், எலிப்ஸு, பாலிகான், ஸ்டார்லாம் வரும். இப்போது நம்ம ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிக்குவோம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ வந்து இதோட ஆங்கர் பாயிண்ட் வந்து சென்டரில் இருக்குது, இங்கே இதோட சென்டரில் இல்லை. ஸோ வந்து ஒய் அப்படி இல்லைன்னா இந்த பேன் பிஹைண்ட் டூல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து மூவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ஆப்ஜெக்டோட சென்டரில் இது கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி தான் இன்னும் 2 இது க்ரியேட் பண்ணிக்குவோம். இப்போது சர்க்கிள் க்ரியேட் பண்ணுவோம். ஒரு பாலிகான் க்ரியேட் பண்ணிக்குவோம். இதுக்கும் நம்ம ஆங்கர் பாயிண்ட் வந்து சென்டர் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 3ம் செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணிவிட்டு பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட பொசிஷன் ப்ராப்பர்ட்டி க்ரியேட் ஆகும். இது முன்னாடி ஸ்டாப் வாட்ச் மாதிரி ஒரு 3 பட்டன்ஸ் இருக்கும். அதை ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த இடத்துல நம்மளுக்கு கீ ஃப்ரேம்ஸ் க்ரியேட் ஆகிடும். கீ ஃப்ரேம்ஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டைம், இப்போ நான் ஒரு 2 செகண்ட்ஸ் தள்ளி வச்சுட்டு இந்த ஷேப்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ட்ராக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம ஒரு டைம் கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டி நம்ம சேஞ்ச் பண்ணோம், இல்லை பொசிஷன், ரொட்டேஷன் எது சேஞ்ச் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கீ ஃப்ரேம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். 3 ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து நான் வந்து 1 செகண்டை வச்சுக்கிறேன். 1 செகண்டாக மாற்றுறதுக்கு அந்த கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா 1 செகண்டில் வச்சிங்கன்னா அது அனிமேஷன் 1 செகண்டுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3மே சேமாக தான் இருக்குது. நான் ரீநேம் பண்ணிக்கிறேன் சார். ரெக்டாங்கிள், சர்க்கிள் அண்ட் பாலிகான். இப்போது ரெக்டாங்கிள் வந்து பொசிஷன் வந்து லீனியராகவே இப்படியே இருக்கட்டும். சர்க்கிள் என்ன பண்ணலான்னா இந்த கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு F9 அழுத்துங்க. அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் டிஸ்டன்ஸ் ஈசிஸ் கொடுத்துருவோம். ஈசிஸ் கொடுத்தா என்ன ஆகும்னா நீங்களே அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இப்போதைக்கு பாலிகான் ஹைட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் சேமாக தான் இருக்கும், பட் அதோட ஸ்பீட் வேரி ஆகும். ரெக்டாங்கிள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரல ஒரே ஸ்பீடில் மூவ் ஆகும். பட் வந்து அந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி சென்டரில் வந்து ஸ்பீடாகி எண்டிங்கில் மறுபடியும் ஸ்லோவாகிடும். இப்போது அந்த பாலிகான் ஓப்பன் பண்ணுவோம். ஈஸி யூஸ் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணி கிராஃபுக்கு போவோம். இந்த டூல் தான் கிராஃப் டூல். அதை கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி சென்டரில் ஸ்பீடாகி மறுபடியும் ஸ்லோவாக முடியுது.
இந்த கிராஃபை நம்ம ஆல்ட்ரு பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிங்கன்னா இதோட ஹேண்டில் வருதா, இதை ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். எண்டிங்லேயும் கிளிக் பண்ணிவிட்டு அதையும் ட்ராக் பண்ணுங்க. 3 ஆப்ஜெக்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே டைமிங் தான் வச்சுருக்கோம். 1 செகண்ட் தான் அதோட அனிமேஷன் டைம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 3மே ஸ்பீடு வேரி ஆகும். இந்த ரெக்டாங்கிள் பார்த்தா, இந்த ரெக்டாங்கிள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரல ஒரே ஸ்பீடில் இருக்கும். சர்க்கிள் பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாகிட்டு சென்டரில் ஸ்பீடாகும், மறுபடியும் எண்டிங்கில் ஸ்லோவாகும். பாலிகன் பார்த்தா ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், மிடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், எண்டிங்கில் மறுபடியும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் அதோட அனிமேஷன் டைம் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். பாலிகனோட கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு கிராஃப் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ சர்க்கிளோட பொசிஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிங்கன்னா அதை வந்து நம்ம ஈஸியஸ் பண்ணவே இல்லை. ஸோ வந்து அது ரொம்ப லீனியராக தான் இருக்கும். அனிமேஷனில் இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நம்மளோட அனிமேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னும் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இருங்க ஒரு நிமிஷம் மேலே தள்ளி. இந்த வீடியோவில் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை கிளாரிஃபை பண்ணுவோம். அண்ட் சப்போர்ட் திஸ் சேனல். தேங்க்யூ. வேணுன்றவங்க மட்டும் லைக் பண்ணுங்கள். நான் லைக்குக்காண்டி சொல்லலை.